அவள தாங்கிக்கவே முடியல. இந்த மாரி இவங்க 2 பேருக்கும்குள்ள இன்னமும் பழக்கம் இருக்கா? ஐயோ! என் வாழ்க்கை அவ்வளோதானா? இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்காது. நான் விடமாட்டேன். என் வாழ்க்கைய நான் காப்பாத்தியே ஆவணும். ஏன் இந்த காவேரி அக்கா இப்படி பண்றா? என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறாளே! அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி நினச்சு யோசிச்சுட்டு, அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, நம்ம விஜய் வந்து நம்ம காவேரியை பார்க்கறதுக்காக வராரு. காவேரியை பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து அப்படியே கைய பிடிக்கிறாரு. "சாரி காவேரி, என்னை மன்னிச்சுடுடி. நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. "என்ன காவேரி என்ன யோசிக்கிறேன்னோனே?" ஒண்ணும் இல்லைங்க. ஆமா ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். நீங்க 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க. 11:30 மணி மேல ஆயிடுச்சு. ஏன் அங்க இருக்கிறவங்களும் போக சொல்லிட்டாங்க கோயில்ல. வேற வழி இல்லாம கிளம்ப வேண்டியதா போச்சு. கிளம்பும்போது" அப்படி சொல்ல "கிளம்பும்போது" அப்படின்றாரு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு, "இல்ல கிளம்பும்போது வந்து யோசிச்சேன். நீங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டு. அதுக்காக சொல்ல வந்தேன்" அப்படி சொல்றாங்க. சரி, அது போட்டும். எதுக்காக என்ன கூப்பிட்ட காவேரி? என்ன விஷயம்? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஏன் வரல? அத சொல்லுங்க அப்படின்னோனே, சாரி காவேரி, என்னால வர முடியல. எல்லாம் இந்த வெண்ணிலாவால தான்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்றாரு. இந்த மாரி வெண்ணிலா பண்ண வேலை எல்லாத்தையும் சொல்றாரு. அத கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. "நீங்க என்ன சொல்றீங்க? வெண்ணிலா இவ்ளோ பிரச்சனை பண்ணாளா?" "ஆமா, இவ்ளோ பிரச்சனை பண்ணா வெண்ணிலா. எங்களால சமாளிக்கவே முடியல. ஏன் இப்படி பண்றான்னே தெரியல. அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல காவேரி. ரொம்ப சாஃப்ட்டான கேர்ளு. அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க தான் சொன்னீங்க, ரொம்ப சாஃப்ட் வெண்ணிலா. இந்த மாரிலாம் நடந்துக்க மாட்டாங்கன்னு. இப்ப பார்த்தீங்கல்ல, நான் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இப்ப தெரியுதா உங்களுக்கு?" அப்படின்னோனே, "ஆமா காவேரி, எனக்கு இப்ப தான் புரியுது எல்லாமே. வெண்ணிலா பத்தி நான் கூட நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கல போல்ருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "சரி, இப்ப என்னதான் பண்ண போறீங்க?" நீ கவலைப்படாத காவேரி. அதுக்கு தான் நான் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஊருக்கு போயிட்டு வரேன். வெண்ணிலாவுக்கு ஒரு வழி பண்ண தான் நான் ஊருக்கு போறேன். சீக்கிரமாவே வந்து சொல்றேன்" அப்படின்றாங்க. "ஊருக்கு போறீங்களா? என்ன சொல்றீங்க?" "ஆமா காவேரி, 2 நாள்ல நான் ஊர்லேருந்து வந்துருவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது." "சரி, அதெல்லாம் போட்டும் காவேரி. அந்த கதைய விடு. முதல்ல நீ சொல்லு காவேரி. எதுக்காக என்ன கூப்பிட்ட? எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. என் மனசு ஃபுல்லாவே இங்கே தாண்டி இருந்தது. நீ என்ன சொல்லுவ? ஏது சொல்லுவ?" அப்படின்னு. "இல்லைங்க பரவாயில்ல. நான் இப்ப சொல்லல. யாரும் இல்லாதபோது பேசணும்னு நினச்சேன். இங்க தான் யாரும் இல்லையே காவேரி. அப்புறம் என்ன என்கிட்ட சொல்லக்கூடாதா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லைங்க, நான் இன்னொரு நாள் சொல்றேன். ப்ளீஸ் காவேரி, என்னன்னு சொல்லுடி. ப்ளீஸ் டி" அப்படின்னோனே, "நான் அதான் சொல்றேன்ல, இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப நீங்க ஏதோ அவசரமா ஊருக்கு போணும் அப்படி சொல்றீங்களே. 2 நாள் தானே. 2 நாள் பொறுத்துக்க முடியாதா உங்களால? 2 நாள் ஊர்ல இருக்க பிரச்சனைய முடிச்சுட்டு வாங்க. கன்ஃபார்மா நான் சொல்றேன் போதுமா?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "ப்ளீஸ் காவேரி, நீ ஏதோ வந்து மறைக்கிற என்கிட்ட. சொல்லுடி. என்னால தாங்கிக்க முடியலடி. நல்ல விஷயம் தான். நான் கண்டிப்பா சொல்றேன் போதுமா?" அப்படின்றாங்க. சரி, அப்புறம் உன் இஷ்டம். ஆனா 2 நாள் கழிச்சு நீ கண்டிப்பா சொல்லு. நான் ஊர்லேருந்து வந்து நான் இதுக்காக ஓடி வருவேன் உன்கிட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் போயிட்டு வரதுக்குள்ளேயும் நீ பத்திரமா இரு. நான் இல்லைன்னு சொல்லிட்டு என் நினப்ப விட்டுட்டு உங்க வீட்லயே யோசிக்காத" அப்படின்னோனே, உடனே வந்து, "ஓ ஐயாக்கு இது வேற நினைப்பு இருக்கா? பின்ன நான் உன் நினப்பாவே இருக்கும்போது நீ என் நினப்பாவ தான் இருக்கணும். இந்த விஷயத்த வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டீங்களா?" "காவேரி, ஏன் காவேரி வெண்ணிலா பத்திலாம் பேசுற? நமக்குள்ள வெண்ணிலா வேணாம் காவேரி. அத தான் நானும் சொல்றேன், வெண்ணிலா வேணான்னு. நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணாம இருக்கீங்க. இங்க பாரு, இப்ப 2 நாள் நான் ஊர்லேருந்து வரப்போறேன்ல, அப்போ கன்ஃபார்மா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியும். கண்டிப்பா முடிவு தெரியும்" அப்படின்றாரு. சரி, உங்கள நம்பலாமா?" "கண்டிப்பா நம்பலாம் காவேரி." "சரி, ஓகே. நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ போய் படு. நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். உனக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன். ஃபோன் பண்றேன். ஃபோன் கொஞ்சம் ரிப்ளை பண்ணு காவேரி." நானும் தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன் காலைலேருந்து. நீங்க ரிப்ளை பண்ணீங்களா?" சாரி காவேரி, ப்ளீஸ் டி. நான் அதான் சொல்லிட்டேனே என் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. இனிமேட்டு வெண்ணிலாவ ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். நீ கவலைப்படாத. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க வந்து காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. விஜயும் மனசு இல்லாம கிளம்புறாரு. அடுத்து வந்து காவேரி யோசிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலா இவ்ளோ பிரச்சனை பண்றாள்னா, அவளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பா கட்டி தான் ஆவணும். வேற வழி கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட சொல்லிக்கலாம்னு முடிவு பண்றாங்க.